Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஹெல்தியான ஒரு அவியல் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டு சும்மா சூப்பராக பண்ணலாங்க. ரசம், சாம்பார், தயிர் சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். அந்த சைட் டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து அவியலை வந்து குக்கரில் தாங்க பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் குக்கரில் நறுக்குன கேரட் சேர்த்துக்கலாங்க. அதோட பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க. சேனக்கிழங்கு எல்லாமே வந்து நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதோட அவரைக்காய், கூடவே உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக முருங்கைக்காய், கத்தரிக்காய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வச்சு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்தா தண்ணியாயிரும், அதனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டர் பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேங்க. கூடவே வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் தனியாக சாப்பிட்டாலே ஒரு நல்ல அந்த அவியலோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதோடவே நான் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்துக்கு நல்லா மிக்சியில் வந்து 1-2 திருவியிருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து குட்டி உரலில் வச்சு அரைச்சி போடணும் அப்படின்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லா காயையும். இதில் நீங்கள் இந்த காய் தான் சேர்க்கணுமா அப்படின்லாம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயெலாம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக மாங்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. மாங்காய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் புளிப்பாயிரும், அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கனாலே போதுங்க. இல்லைன்னா காயெல்லாம் வந்து குழஞ்சிரும். இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, அந்த ஃப்ளேவர் வந்து இதை சேஞ்ச் ஆயிரும். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில் தேங்காய் வந்து உங்களுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அவியல் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போது நம்ம காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தேங்காவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக காயெல்லாம் வந்து உடையாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிகமாக நீங்கள் விசில் விட்டீங்க அப்படின்னா காயெல்லாம் வந்து குழஞ்சி போயிருங்க. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நமக்கு குழஞ்சிரும். அதனால் வந்து ஒரு விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கனாலே போதுங்க. இல்லை அப்படின்னா 2 விசில் விட்டுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் விட்டாதீங்க, காயெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் அவியல் வந்து குழஞ்சாதாங்க நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் பாத்திரத்தை செய்யணும் அப்படின்னாலும் செய்யலாம். இது வந்து அவசரமாக செய்கிற டயத்தில் நம்ம குக்கரில் செஞ்சோம்னா சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்காக குக்கரில் செய்கிறேன் நான். இதே இது உங்களுக்கு காயெல்லாம் உடையாமல் நல்லா அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடாயில் பண்ணுங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். இதே இப்போ நல்லா தேங்காய் அந்த பூண்டு இதோட பச்சை ஸ்மெல்லாக போகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாக போனதும் அதில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க. தயிர் தான் வந்து நல்ல அவியலை வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தயிரை வந்து எப்போவுமே நம்ம வந்து சாப்பிட்ற டயத்தில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து புளிப்பு வந்து புளிக்க ஆரம்பிச்சிரும். செஞ்சு உடனே சாப்பிட்றோம் அப்படின்னா தயிர் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இப்போவுமே வந்து உங்களுக்கு அவியலோட ஸ்மெல் வந்து சூப்பராக வருங்க. அந்த நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டோம் இல்லைங்களா, அப்போயே வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்த்ததுமே வந்து நமக்கு நம்ம ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. தயிர் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, கீழே இறக்கிடுங்க. லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். அதுக்கு கரண்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாங்க அவியலோட ஃப்ளேவரே சூப்பராக கொடுக்கக்கூடியது. இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக நறுக்குனா சின்ன வெங்காயம், கூடவே கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாங்க.
அவியலுக்கு வந்து தயிரும் தேங்காய் எண்ணெயும் தாங்க மொத்தமாக நமக்கு ஃப்ளேவரே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா தாளித்து சேர்த்தாச்சு. இப்போ கிளறி எடுத்தோன்னா நம்மளோட அவியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துட்டு டைம் ஆகும், ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இது வந்து நம்ம குக்கரில் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம வந்து அவியலை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸ் கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.